சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி. யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து. யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம். யோனாவின் வாழ்க்கை சம்பவம் பரிசுத்த ஆவியானவரால் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள உண்மை சம்பவமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடம் பேசும்போது இதை குறிப்பிட்டார். நாம் அவரிடம் வந்து அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளும் வரை நம்மை தேடுவதில் அன்பின் தேவன் தனது சொந்த வழியில் அவருடைய அன்பையும் பொறுமையையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை இது காட்டுகிறது. ஆனால் நாம் நமது மதியினத்தால் அவரை விட்டு ஓட விரும்புகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் அவரை விட்டு ஓடிப்போவதன் மூலம் நாம் நன்றாக இருப்போம் என்று நினைக்கின்றோம். மனம் திரும்புதலை பிரசங்கிக்க நினைவேக்கு போகும்படி பெரிய பணியை தேவன் யோனாவுக்கு கொடுத்தார். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். தேவனுடைய உடன் ஊழியனாக இருப்பது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் தேவன் தனக்கு இவ்வளவு பெரிய மரியாதையும் பாக்கியத்தையும் அளித்திருக்கிறார் என்பதை யோனா உணரவில்லை. நன்றி சொல்வதை விட்டுவிட்டு ஓடி போய்விட்டான். ஒரு எழுத்தாளர் திடீரென்று மாநிலத்தின் ஆளுநராக பதவி உயர்வு பெற்றதாக வைத்துக்கொள்வோம். அவன் அதை மறுப்பானா? இல்லை, அவன் அதை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்வான். நினிவே ஜனங்களுக்கு மனம் திரும்புவதை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் யோனாவுக்கு கட்டளையிட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. யோனா தேவனுக்கு பயந்த மனிதனாகவும் இருந்தான். அவனே சாட்சியம் அளித்தான். யோனா 1வது அதிகாரம் 9வது வசனம். ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய பிரசனத்தை விட்டு ஓடிவிட்டான். யோனா தனக்கு தேவன் கொடுத்த மரியாதைக்குரிய பணியிலிருந்து ஓடிப்போனது போல பல இளைஞர்கள் ஏதோ உலக ஆதாயம் அல்லது இன்பத்திற்காக தேவனுடைய கட்டளையை விட்டு ஓடுகிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் கர்த்தரால் அவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு உலக பணியை மேற்கொள்வதன் மூலம் அவருக்கு சிறந்த ஊழியம் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாததால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது என்பதை அதன் பிறகுதான் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். தேவனை பற்றி ஆழமான அனுபவம் இல்லாதவர்கள் அவர் தங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். அதனால் அவர்கள் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவதில்லை. யோனா தேவனை பற்றி சில காரியங்களை கற்பனை செய்து அவர் மீது கோபமாக இருந்தான். அவன் தேவனுடைய வழியையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவன் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அதேபோல் பலர் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய வழிகளையோ அவருடைய விருப்பத்தையோ புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக பல காரியங்களை செய்கிறார்கள்.